இது டெல்டா பகுதி, சோழ மண்டலம். இந்த சோழ மண்டலத்திலே அதிகம் இருப்பவர்கள் விவசாயிகள் தான். இந்த விவசாயிகளிடம் பல கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர், பாதுகாவலர் யாரு? நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா ஒரு அடிப்படை விவசாயி. விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம், அறிக்கைகள் விட்டு எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் ஐயா அவர்கள். ஆனால் இங்க இருக்கின்ற விவசாயிகள் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள்? நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. விவசாயிகளுக்கு, இங்க இருக்கிற டெல்டா விவசாயிகளுக்கு உங்களுக்கு பாதுகாவலர் யாரு? எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது மீத்தேன் பிரச்சனையா, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா, ONGC பிரச்சனையா, கதிராமங்கலமா, இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் அங்கே ஐயா அவர்கள் தான் உங்களுக்கு ஒரு போராளியாக வந்து உங்களுக்கு பல பாதுகாப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த டெல்டாவுக்கு இந்த மீத்தேன் திட்டத்தை அதை கையெழுத்து போட்டதே யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான். இப்படி ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அவரை முதலமைச்சராக இருக்கிறீர்கள். சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார். ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து யாரும் கூட தெரியாது. இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை 3 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே, உங்களுக்கு என்னதான் நாங்க செய்யணும்? அப்புறம் உண்மையான உங்களுக்கு பாதுகாவலர் யாரு? ஒட்டுமொத்தம் இந்த சோழர் மண்டலம், இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்க, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த காவிரி டெல்டாவை அழிச்சிட்டு இருப்பாங்க. காவிரி டெல்டாவில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கிட்டத்தட்ட 45 கிராமங்கள். இந்த 45 கிராமங்கள் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த டெல்டாவை அழித்திருப்பார்கள். அப்படி அவ்வளவு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதில் முதலாக போராட்டத்தை அறிவித்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா. அறிவித்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி இன்று அந்த திட்டத்தையே அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. மீண்டும் சொல்கின்றேன், ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த காவிரி டெல்டாவை பாதுகாவலராக இருந்து வருகிறார்கள். அதனால்தான் நான் கேட்கிறேன், நியாயமா நான் கேட்கிறேன். நான்